ரெக்கார்ட் ஆகலையாடா அது? இது ஸ்ரீலக்ஷ்மி ரமணம் நௌமி கௌரி ரமணரூபணம் ஸ்போடரூபம் தத்சர்வம் ஜெகதேதத்விவர்த்ததே. காலஸ்து வியாபாரே விசேஷணம். இதாनीं पचति आख्यातस्य कालः अर्थः. कालस्य कुत्र अन्वयः इत्युक्ते व्यापारे अन्वयः. कथम अन्वयः? विशेषणत्वेन अन्वयः. அது சொல்ல வேண்டாம். ஏன்னா என்னைக்கு நீ வியாபாரம் பிரதானம்னு சொல்லிட்டயோ அப்போ அவரோட சேர்றவா அத்தனை பேரும் எப்படி இருப்பா? விசேஷணமாக தான் இருந்து தீரணும். சரியா? இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலான விஷயம். அது நம்ம ஒரு தடவை தீர்மானம் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் நமக்கு பாக்கெட்ல கேட்டாலும் சௌகரியமா ஈஸியா இருக்கும், சட்டுன்னு புரியும். புரிஞ்சுதா? காலஸ்து வியாபாரே விசேஷணம். கிம் பிரமாணம்னா காலஹ வியாபாரே விசேஷணதயா அன்வேதி இத்தியத்திர கிம் பிரமாணம். அனுபவா ஏவ பிரமாணம்னு சொல்லிட்டு போயிடலாம், அது வேற விஷயம். இருந்தாலும் எடுத்தோன்னா சாஸ்திர பிரமாணம் சதி பிரமாணே तस्य प्रदर्शनम् उचितम् इति विचिन्त्य सूत्रं प्रदर्शयति वर्तमाने लट् इति. तत्र लट् इति लट् इत्युक्ते प्रत्ययः शब्दः कस्मिन् अर्थे विद्यते? वर्तमाने अर्थे विद्यते. इत्युक्ते लकारस्य कालः अर्थः इति निश्चीयते वा? लकारस्थाने कः भवति? आख्यातं भवति तिङ् प्रत्ययः. तर्हि स्थानिवद्भावेन तिङः किं भवति? कालः अर्थः भवति. तिङः अर्थः कालः भवति. सरिया? विपरीततया यदि विचिन्तयामः तर्हि लोके कालरूपम् अर्थं कः बोधयति? ती एव बोधयति. तादृशशक्तिम् आदाय एव आचार्यः किं कृतवान्? ती इत्यस्य स्थानित्वेन लकारं प्रकल्प्य ती इत्यस्य यः अर्थः कालरूपः तमपि अर्थं लकारस्य प्रकल्पितवान्. அதுதானே வரணும். லோகத்தை பார்த்து தானே இல்லையா இலக்கியம் கண்டு இலக்கணம் கூறுதல். லக்ஷண சாஸ்திரம் எப்போ வருது? லட்சியத்துக்கு தகுந்த மாதிரி தான் லட்சண சாஸ்திரம் வருது. அதனால தான் நையாயிகள் என்ன பண்றா, அந்த லட்சணத்தை லட்சியத்தை லட்சணம் சரியாக உனக்கு சங்கிரகம் பண்ணாத பட்சத்துல லட்சணத்தை என்ன பண்றா? பரிஷ்காரம் பண்ணிட்டே போறான். அதுதான் இலக்கியம் கண்டு இலக்கணம் கூறுதல். அது அதனால இங்க லோகத்துல பிரயோகம் இருக்கு. பிரயோகத்துல காலத்தினுடைய வாசகம் எது? தீ. அப்ப தீயினுடைய ஸ்தானியாக லகாரத்தை கல்பிச்சா, தீயோட அர்த்தமாகிய வர்த்தமானத்துவத்தையே லகாரத்தை கல்பிச்சா. நாம வரும்போது சூத்திரத்துல இருந்து வரணும், வர்த்தமானே லட்டுன்னு. சரியா? அது ரைட்டு. இப்ப ஆக்கியாதத்துக்கு காலம் அர்த்தம்ன்றத நான் ஒத்துன்றேன். आख्यातस्य कालः अर्थः इति मया अङ्गीक्रियते. परन्तु आख्यातार्थकालस्य व्यापारे सम्बन्धः, व्यापारे अन्वयः इत्यत्र किं प्रमाणं केवलं? तत्र वदति वर्तमाने लट् इत्यत्र तस्मिन् सूत्रे अधिकारात् धातोः इति अनुवर्तते. तर्हि धातोः वर्तमाने लट् एकः कः अर्थः? धातोः इति पञ्चमी इति पक्षे धातोः परत्र लट् लकारः भवति वर्तमाने अर्थे. इत्युक्ते वर्तमानत्वं लकारस्य अर्थः. स च लकारः कस्मात् भवति? धातोः परत्र भवति इत्येतदर्थं पञ्चमी विभक्त्यं तत्त्वं धातोः इत्यस्य. अयं कश्चन पक्षः. अन्यः पक्षः धातोः इत्यस्य षष्ठ्यन्तपक्षे धातोः इत्युक्ते धातोः अर्थे. धातोः अर्थे, धातोः अर्थे लट्लकारः भवति. धातोः अर्थः इत्युक्ते व्यापारः एव धात्वर्थः, फलमेव धात्वर्थः, फलव्यापारौ धात्वर्थौ. तर्हि धातोः अर्थे इत्युक्ते ரெண்டு அர்த்தம் இருக்கு. அப்ப எதை வாங்கிக்கிறதுனார்? தயோஹோ வியாபாரः பிரதானः. ஏவஞ்ச தாத்வர்த்தே வியாபாரே லட்லகாரः பவதி. அப்படின்னு என்ன அர்த்தம்? லட்லகாரத்துக்கு வியாபாரம் அர்த்தம்னு மாறிடும். சப்தமி எதை சொல்றியோ அதெல்லாம் அதனுடைய அர்த்தம்னு ஒரு அடையாளம் வச்சுக்கடா. பல வியாபார யோகலே சொல்லியா நானு. அப்ப தாத்வர்த்தே லட் இத்தியுக்தே லட்டனுடைய அர்த்தம் தாத்வர்த்த வியாபாரம் ஆயிடும். அப்ப அதனால என்ன பண்ணு, இந்த சூத்திரம் என்ன சூத்திரம் படிச்சிருக்கோம்? வர்த்தமானே லட்டு போட்டிருக்கோம். இந்த வர்த்தமானே அங்க சேரு. धात्वर्थे वर्तमाने किं भवति? लट् भवति.
அப்ப தாத்வர்த்தமாகிய வியாபாரமானது வியாபாரத்துடைய வாச்சகம் தாத்து தான். ஆனா அந்த தாத்வர்த்தமாகிய வியாபாரம் வர்த்தமான காலத்துல இருந்ததுன்னா வர்த்தமானே இத்துக்தே தத்ர வர்த்தமானத்வே கஹா பவதி லட்லகாரஹ பவதி. அப்ப ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் எடுத்து லட்லகாரத்துக்கு வர்த்தமானத்துவம் காலம் அர்த்தம்னு தெரிஞ்சிருக்கு. அந்த காலம் எங்க அன்வயிச்சிருக்கு? வியாபாரத்துல அன்வயிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தாத்தோஹோ அனுவர்த்தி பண்ணதுனால முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதான்? ததாஹி வர்த்தமானே லட்டு இத்யத்ர அதிகாராத் தாத்தோஹோ இது லப்தம் தச்ச தாத்வர்த்தம் வதத்து தச்ச தாத்தோஹோ இது பதம் கிம் வததி தாத்வர்த்தம் வததி தச்ச தாத்வர்த்தம் வதத்து प्राधान्यात् व्यापारमेव ग्राहयति. यद्यपि धात्वर्थौ द्वौ तथापि तयोः व्यापारः प्रधानः इति कारणात् व्यापारमेव ग्राहयति इति तत्रैव तदन्वयः इति कारणात् तत्रैव इत्युक्ते धात्वर्थ प्रधानीभूत व्यापारे धातोः प्रधानीभूते अर्थे व्यापारे धातोः प्रधानीभूते अर्थे व्यापारे वर्तमानत्वस्य अन्वयः तादृश वर्तमानत्वे तादृश वर्तमान काले कहा भवति लट. அப்ப இந்த சூத்திரத்துல எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னான். சரியா? முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாச்சா சங்கியாவத் கர்த்திருகர்மணோஹோ ஏவ அன்வயः சங்கியஹான்னா அவன் இன்னும் கொஞ்சம் நீ இது மாதிரி சிரமப்பட்டு வர்த்தமான லட்டு தான் சூத்திரம் இருக்கு, நீ தாத்தோஹோ அனுவர்த்தி பண்ணி இது மாதிரி அர்த்தம் எல்லாம் பண்ணிய நீ இதோட ஒண்ணு பண்ணலாமான்னார். இப்ப எனக்கு வர்த்தமான லட்டு சூத்திரத்தை ஒரு விஷயம் தெளிவாகிறது. காலம் ஆக்கியாத்தத்துடைய அர்த்தம் தெளிவாயிடுச்சு இல்லையா? அப்ப இதுக்கு முன்னாடி சங்கியா விஷயத்துல சமான பத உபாத்தத்துவம்னு ஒரு ஹேத்துவ சொன்னேன். சமான பத உபாத்தத்துவம் எத்திர வித்தியதே தத்ர ஏவ அன்வயஹன்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப தீனுடைய அர்த்தம் கர்த்தா கர்மா தானே, அங்கதானே உனக்கு சங்கியா அன்வயிச்சது. அப்ப அதே மாதிரி காலமும் சமான பதோத்பாத்தத்வாத்து கர்த்தரை அன்வயிக்கட்டுமே அல்லது கர்மனை அன்வயிக்கட்டுமே கேட்டான். சரியா? முன்ன சொன்ன அந்த ஹேத்துவ சொன்னார். சஹா நியாயः சமான பதோபாத்தத்துவம்ன்ற ஹேத்துவானது எந்த விஷயத்துல ஒத்து வரலாம்? சங்கியா விஷயத்துல ஒத்து வரலாம், கால விஷயத்துல ஒத்து வராதுன்னு பதில் அதுக்கு. சரியா? ஏன் ஒத்து வராதுன்னு கேட்டான். நீ நான் ரெண்டு பிரயோகம் பண்ணி காமிக்கிறேன் பாரு. என்னன்னா அதீத பாவனாக்கே கர்த்தரி பச்சதி இதி ஆபத்தே. இப்ப ஒருவேளை ஆக்கியாதார்த்த காலமானது கர்த்தால அன்வயிச்சிருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப கர்த்தா இருந்தான்னு சொன்னா நீ வர்த்தமான காலத்தை பிரயோகம் பண்ணும். சரியா? அத ஆக்கியாதார்த்த காலமானது கர்த்தாவில் அன்வயிச்சிருக்குன்னு சொன்னா கர்த்தா இருந்தா நீ என்ன சொன்ன? வர்த்தமான காலத்தை பிரயோகம் பண்ணும். சரியா? பச்சத்தின்னு சொல்றான். பச்சத்தி இருக்கும்பொழுது வியாபாரமும் அப்ப நடந்துட்டு இருக்கு, கர்த்தாவும் இருக்கான். நீ என்ன பண்ற? பச்சத்தின்னு சொல்ற. ஓகேவா? அப்புறம் சமைச்சு முடிச்சுட்டான்டா, 10 மணி ஆயிடுத்து, துண்டை தொடச்சுன்னு கஷ்டத்தை தொடச்சுன்னு வெளில வரான். வரும்போது அப்ப வியாபாரம் இல்ல, ஆனா கர்த்தா இருக்கான். தத்ராபி பச்சதி பிரயோக சாத். சரியா? ஏன்னா அப்பயும் அவன் இருக்கான்றதுனால. சரி, நம்ம பழைய பிரகாரம் என்னன்னா அவன் தொடச்சி பிடிச்சிட்டு சமயக்கட்டுல இருந்து வெளில வரும்போது நாம என்ன சொல்லுவோம்? அபாக்ஷித்துன்னு சொல்லுவோம். நாம எதை வச்சுட்டு இருக்கோம்? ஆக்கியாதார்த்த காலமானது வியாபாரத்துல அன்வயிக்கிறது. 8ல இருந்து 10 மணி வரைக்கும் சமைச்சு முடிச்சுட்டான். இப்ப அவன் எப்படி இருக்கான்? சஹா கர்த்தாவி கதம் வித்யதே அதீத பாவனாக்காக வித்யதே. கதம் வித்யதே? அதீத பாவனாக்காக வித்யதே சஹா. தத்ர அபாக்ஷீத் பாவனா தாவத் அதீதா இது காரணாத் காலஸ்ய தத்ரைவ அன்வயா இது ஹேதோ அபாக்ஷீத்ன்ற பிரயோகம் நமக்கு ரைட்டு. ஆனா ஒன் பிரகாரம் ஆக்கியாதார்த்த காலமானது கர்த்தாவில் அன்வயிச்சிருக்குன்னு சொன்னா இப்ப அவன் இருக்கான்றதுனால அபாக்ஷித் பிரயோகம் வர முடியாது. அவன் ஒரே போனாதான் அபாக்ஷித் சொல்ல முடியும். புரியுதா? அப்ப நீ சமைக்கிறான்றத சொல்லல, சமைச்சவன் இருக்கான், சமைக்கிறவன் இருக்கான், சமைக்கிறவன் இருக்கான். எப்ப? பச்சத்தில. சமைச்சவன் இருக்கான் எப்ப? அபாக்ஷித்தில. அப்போ அப்படி வராது. சமைக்கிறவன் இருந்தான்னு சொல்றதானதான் அபாக்ஷித் வரும். சமைக்கிறவன் கர்த்தரை அன்வய. ஆனா அந்த பிரயோகம் தப்பு, ரெண்டுமே தப்பு. நச்ச சங்கியாவத் கர்த்திருகர்மணோஹோ ஏவ. கர்த்திருகர்மணோஹோனா சப்தமி திவசனம். கர்மணி கர்மணோஹோ
कर्तृकर्मणोः एव अन्वयः शङ्क्यः। अतीतभावना के कर्तरि अतीतभावना कः दशवादनसमये सः गच्छति तदानीमपि पचति इति प्रयोगः इष्टः स्यात्। अपाक्षिति इति वस्तुतः यः प्रयोगः इष्टः सः न स्यात्, यः प्रयोगः अनिष्टः पचति इति सः स्यात्। तदनन्तरं पाक अनारम्भदशायां 8 மணிக்கு முன்னாடி 7:30 மணிக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப நாம என்ன சொல்லுவோம்? பக்ஷ்யத்தின்னு சொல்லுவோம். ஆக்கியாதார்த்த காலம் கர்த்தாவில் அன்வயம் நாம எப்படி சொல்லிட்டு இருக்கோம்னா அது வியாபாரத்துல தான் அன்வயம். வியாபாரத்துல அனாரப்தத்துவம் இருக்குன்றதுனால நாம பக்ஷ்யத்தின்னு சொல்லுவோம். நம்முடைய பழக்கம். இப்ப அந்த காலமானது எங்க அன்வயம்? கர்த்தரைய அன்வயம் சொன்னா அவன் இப்ப இருக்கிறதுனால பக்ஷத்தி சொல்ல முடியாது. எப்ப பக்ஷத்தி சொல்லான்னார்? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வேணா நீ அவனை பார்த்து பக்ஷத்தின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? பாக அனாரம்ப தசாயாம் கர்த்திருசத்வே பக்ஷதி இது அநாபத்தேஷ்ச. சரியா? அதனால ஏவம்ச ஆக்கியாதார்த்த காலஸ்ய கர்த்தரி ஆக்கியாதார்த்த கர்த்தரி சமான பதோபாத்த கர்த்தரி நான்வய. சரி, கர்மணி அன்வயமாகட்டும் கேட்டான். நாபி பலே ததன்வய பல அனுத்பத்தி தசாயாம் வியாபார சத்வே பச்சதி இது அநாபத்தேஹேனர். பச்சதி பச்சத்தின்னு சொல்றோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த மாதிரி சொல்லு. இப்ப அவன் கேட்டது கர்மணி அன்வயா கேட்டான். தேவதத்தா தண்டுலம் பச்சதி அப்படின்னு நாம சொல்றோம். என்ன அர்த்தம்? ஆக்கியாதார்த்தமாகிய காலமானது வியாபாரத்துல இப்ப இருக்கு. ஆக்கியாதார்த்த காலம் கிம் ரூபமா இருக்கு? வர்த்தமான ரூபமா இருக்கு. வர்த்தமானத்துவம்னா என்ன? பிராரப்த அபரிசமாப்தத்துவம் வர்த்தமானத்துவம். ஏவம்ச விக்லிப்தி அனுகூலமான அதிஸ்ரயனாதி அதஸ்ரயனாந்த வியாபாரத்துல என்ன இருக்கு? பிராரப்த அபரிசமாப்தத்துவம் இருக்குன்றதை வச்சுட்டு நாம தேவதத்தா பச்சதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது ரைட். நீ கர்மாவில் அன்வயம்னு சொன்னா கர்மா என்ன காரகம்? இது தண்டுலம். கர்மா என்ன காரகம்? தண்டுலம். அந்த தண்டுலம் இப்பயும் இருக்கு. அது அப்ப பிராரப்த அபரிசமாப்தத்துவம் எங்க இருக்கு? தண்டுலத்துக்கு இப்பயும் இருக்கு. சமைக்கும் போதும் இருக்கு. சமைச்சக்கு அப்புறம் கூட பிராரப்த அபரிசமாப்தத்துவம் இருக்கு அதுக்கு. சரியா? எது கர்மனுக்கு தானடா அன்வயம் சொல்லிட்டு இருக்கோம். பலத்தை ஏன்டா நீ சொல்ற? நான் சொல்றேன் பக்தி விட்டுரு. நான் இப்ப உனக்கு சொல்றது என்னன்னா கர்மகாரகம் தானே. கர்மகாரகத்துல இது அன்வயம்னு வச்சுக்கோ. எதுக்கு? ஆக்கியாதார்த்த வர்த்தமான காலமானது கர்மனில அன்வயம்னா வஸ்துதா இதானீமப்பி தண்டுலே கிம் வித்யதே? பிராரப்த அபரிசமாப்தம் வித்யதே. अतः इदानीं किं भवति? पचति इति भवति. अद् परवाल्ल. तदनन्तरं भवतु पाक परिसमाप्त्यनन्तरमपि तण्डुले कर्मणि किं विद्यते? प्रारब्ध अपरिसमाप्तं विद्यते. तदानीं तत्रापि अदावदु सமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீ என்ன சொல்லணும்? பச்சத்தின்னு சொல்லணும். கொஞ்சம் யோசிக்கிறது சமமா இருக்கா? ஆக்கியாதார்த்த காலமானது ஆக்கியாதார்த்த கர்மாவில் அன்வயிக்கிறதுன்னு வச்சுன்னு பார்க்கணும். பச்சதியில என்ன ஆக்கியாதார்த்த காலம் கிம் ரூபம்? பிராரப்த அபரிசமாப்த வர்த்தமானத்துவ ரூபம் அது. அப்ப அந்த காலம் கர்மாவில் இருக்குன்னு சொன்னா சமைக்கும் பொழுதும் தண்டுலம் இருக்கு, சமைச்சக்கு அப்புறம் தான் தண்டுலம் இருக்கு. அப்ப சமைக்கும் பொழுதும் பச்சத்தின்னு பிரயோகம் ரைட்டு, சமைச்சக்கு அப்புறமும் பச்சத்தின்னு பிரயோகம் ரைட் ஆயிடும். நாபி இதானியும் அது ஒண்ணு நாபி பலேதன் அன்வயா. அடுத்தது சரி, இப்ப கர்த்தா கர்மா ரெண்டு பார்த்துட்டோம். கர்மா வஸ்துதா கிரந்தத்துல இல்ல, கர்மா நானே சொன்னேன். கர்மான்றது நானே சொன்ன விஷயம். ஆனா அவ கேட்கும்போது கர்மனி என்ன நச்ச சங்கியாவது கர்த்தகர்மனோகோ ஏவ அன்வயான்னு கர்மாவையும் ஆசங்கா பண்ணதுனால அதை சொல்லியாச்சு. அடுத்தது அவசிஷ்டம் பலத்துல அன்வயம் சொல்லாம பல விஷயத்தை சர்ச்சை பண்ணலாம். இப்ப விக்லிப்தி தான் பலம், அதிஸ்ரயனாதி அதஸ்ரயனாந்த வியாபாரம். பச்சத்தின்னு நாம என்ன சொல்றோம்? என்ன காலம் கிம் ரூபம்? பிராரப்த அபரிசமாப்த ரூபம். பிராரப்த அபரிசமாப்த ரூபமான காலமானது எங்க இருக்குன்னா வியாபாரத்துல இருக்கு, பலத்துல அது இல்ல. ஆனால் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பச்சதி அப்படின்னு பிரயோகம் பண்ணிட்டு இருக்கோம்.
சரியா? இந்த சமயத்துல வந்து இன்னும் விகிருத்தி ரூப பலம் உண்டாகல. ஆனா அதிஸ்ரயனாதி அதஸ்ரயனாந்த வியாபாரம் இருக்குன்றதுனால என்ன பண்ணலாம், பச்சத்தின்னு பிரயோகம் பண்ணிருக்கும். இந்த பிரயோகம் தப்பாயிடும். எந்த பட்சத்துல? பலத்துல அன்வயிக்கிற பட்சத்துல. பலத்துல விகிருத்தி கையில பிராரப்த அபரிசமாப்தத்துவம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ என்ன பிரயோகம் பண்ணோம்? பச்சத்தின்னு பிரயோகம் பண்ணோம். விகிருத்தி எப்போ உண்டாக போகுது? 10 மணிக்கு அப்புறம் தான் உண்டாக போகுது. 10 மணி இருந்த அப்ப ஏவம்சா வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பச்சத்தின்னு பிரயோகம் பண்ணோம். வியாபாரம் இருக்கும்போது பச்சத்தி பிரயோகம் பண்ண கூடாது. கஸ்மின் பக்ஷே பலான்வய பக்ஷே நாப்பி பலே ததன்வயா பல அனுத்பத்தி தசாயாம். பல அனுத்பத்தி தசானா 8லேருந்து 10ன்னு வச்சுக்கோ. பல அனுத்பத்தி தசாயாம் வியாபார சத்வே பச்சதி இது அனாபத்தே. அப்ப இங்க என்ன சொல்லணும்னா பக்ஷதி தியாபத்தேஷ்ச. 8லேருந்து 9 பச்சத்தின்னு சொல்லணும் 10 வரைக்கும். இவனை என்ன சொல்லணும்? நியாயமா பக்ஷத்தி சொல்லணும். கஸ்மின் பக்ஷே பலான்வய பக்ஷே ஏவம் ச ஆக்யாதார்த்த காலஸ்ய கர்த்தரினான்வயः பலேபி நான்வயः அபிது வியாபாரே அன்வயः தச்ச சூத்திரம் தாவது திருடயதி அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இதோட ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. வேற ஒரு விஷயம் ஆமவாத ஜடீகிருத கலேபரஸ்ய உத்தான அனுகூல யத்ன சத்வாத் உத்திஷ்டதி இது பிரயோகாபத்தி பரயத்னஸ்ய அஜ்ஞானாத் அப்பிரயோகாத். இப்ப ததனந்தரம் யத்னஹ வித்யதே கில. யத்னஹ வித்யதே. வியாபாரஹ வியாபாராத் பூர்வம் யத்னஹ. ஒரு வியாபாரம் நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி எத்தனம் இருக்கணும்டா. அதாவது ஒரு முயற்சி இருந்தால் தான் நீ அடுத்து வியாபாரத்தை பண்ணுவ இல்லையா? ஏன் அங்க ஒரு பிரயோகம் போட்டார் பாரு, என்னது இச்சதி யததேன்னு சொன்னார் பாரு இல்லையா? ஜானாதி இச்சதி யததே அப்படின்னு சொன்னார் பாரு. இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரியைகள் அதெல்லாம். அப்ப வந்து நீ முதல்ல சொல்லும்போது வியாபாரோ பாவனா சைவ உத்பாதனா சைவ கிரியா கிரியா அகர்மகதாபத்தேக நகியத்னோர்த்த விஷயத்தேன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நீ பேர் என்ன வேணா சொல்லிக்கோ, எல்லாமே வந்து தாத்துனுடைய அர்த்தம்னு சொன்னான். அது வியாபாரம்னு சொல்லிக்கோ, யத்னம்னு சொல்லிக்கோ, பாவனான்னு சொல்லிக்கோ, உத்பாதனம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் வந்து தாத்துனுடைய அர்த்தம்னு சொல்லிட்டான். அப்ப ஆமவாத ஜடீக ஆமவாதம்னா வந்து ஆம இது சப்தசிய அபக்வம் இத்தியர்த்தா. கிராமத்துல ஆம கொடுக்குறான்வா என்ன பண்ணுவா அப்படின்னா வாழைக்காய் அரிசி இதெல்லாம் வந்து அபக்வமானது. நாம் வந்து கூட வந்து ஹிரண்ய ஸ்ராத்தம் அல்லது வந்து நாந்தி ஸ்ராத்தம்லாம் பண்ணும்பொழுது ஆமமா கொடுக்கறதுன்னு சொல்லுவாள். வாழையிலை போட்டு எல்லாருக்கும் பிராமணாவில் உட்காரச்சு எல்லாத்தையும் அப்பக்குவமாக அதில் போய் பரிமாறுவாள். இதில் இலையில தட்சிணை கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல எடுத்து நாட்டுக்கு வந்து சமைச்சிக்க வேண்டியது தான். அதுக்கு ஆமன்னு பேர். ஆமவாதம்னா அப்பக்குவமான ஒரு காற்று, உடம்புல காற்று அப்படியே பக்குவமாக ஓடிட்டே இருக்க வரைக்கும் உடம்புல வந்து கைகால் ஆட்டம்லாம் இதெல்லாம் இருக்கும். திடீர்னு அது அப்பக்குவமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால், அது அசைவு இல்லைன்னு சொன்னால் அது அப்பக்குவமாகிடும். அப்பக்குவமாகிட்டோம்னா ஒரு பெராலிசிஸ் அட்டாக் வந்துடுது. அதான் அது ஆமவாதம். ஆமவாதம்னா என்ன? அது ஒரு வாயு. அதனால ஜடீகிருத்த கலேபரஹா நாம பெராலிசிஸ் அட்டாக் வந்தவன் அர்த்தம். அவன் இருக்கான், அவனுக்கு எத்தனம் இருக்கு. அவனுக்கு என்ன இருக்கு? எத்தனம் இருக்கு. எழுந்துக்கணும்னு எத்தனம் இருக்கு, ஆனா அவனால முடியல. பரந்து தத்விஷயேபி உத்திஷ்டதி பிரயோகா சியாத்னு கேட்கறான். எப்ப தாத்துவுக்கு எத்தனமும் அர்த்தம்ன்ற பட்சத்துல, தாத்துவுக்கு எத்தனமும் அர்த்தம்ன்ற பட்சத்துல ஆமவாத ஜடீகிருத்த கலேபரன் இருக்கான், அவனுக்கு எத்தனம் இருக்கு. எத்தனம் இருக்கு உத்திஷ்டத்தின் பிரயோகம் வரணுமே, ஆனா லோகத்துல பிரயோகம் கிடையாது. இதுக்கு நீ அப்ப ஏவச்சு இதுல என்ன தெரியுதுன்னா தாத்வர்த்தமாக எத்தனத்தை நீ ஒத்துக்க கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிடலாமான்னு வையாக்கரணன் பார்த்து கேட்கறான். அப்ப அவன் சொல்றான், அவனுக்கு எத்தனம் இருக்கு இல்லைன்னு உனக்கு எப்படா தெரியும்னு வையாக்கரணன் அவன் பார்த்து கேட்டான். ஒரு பாஹ்யமான வியாபாரத்தை வச்சுட்டு தான் ஆந்தரமான எத்தனம் இருக்குன்னு நாம அனுமானம் பண்ண முடியுமே தவிர, பாஹ்யமான வியாபாரம் இல்லாம பார்க்காத வரைக்கும் உள்ளுக்குள்ள எத்தனம் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவனுக்கு பதில். ஏவச்சா ஆமவாத ஜடீகிருத்த கலேபரே எத்தனஹா அஸ்தி இது கதனமேவ அசங்கதம். ஏவச்சா அர்த்தஸ்ய அபாவாத் சப்தஹ நாஸ்தி. அர்த்தமிருந்ததன்னு சப்தம். அப்ப ஏவச்சா தத்ர கிம் நாஸ்தி यत्नः नास्ति इति कारणात् उत्तिष्ठति इति प्रयोगः न भवति. प्रयोगस्य अवकाशः एव नास्ति. ஆமவாத ஜடீகிருத்த கலேபரஸ்ய உத்தான அனுகூல எத்தன சத்வாத். உத்தானம்ன்றது என்னது? வியாபாரம். உத்தான அனுகூலமா இருக்கக்கூடிய ஆந்தரமான இதுக்கு என்ன பேரு? எத்தனஹான்னு பேரு.
उत्थान अनुकूल यत्नसत्वात् उत्तिष्ठति इति प्रयोग आपत्तिः यः प्रयोगः न इष्टः सः प्रयोगः आपद्येतन केकरान् परयत्नस्य अज्ञानात् अप्रयोगात् परयत्नः न ज्ञातः एवञ्च तादृश प्रयोगः अपि न भवति பதில் சொன்னார். அதுக்கப்புறம் இல்லையா கொஞ்சம் அசையறத பார்த்த உடனேவே वस्तुतः सः न उत्तिष्ठति उत्थानं तत्र नास्ति परन्तु किञ्चित् चेष्टा भवति किञ्चित् चेष्टादिना उत्थानं तावत् अनुमीयते न एदराळि नम्मले केट्टान किञ्चित् चेष्टादिना यदि तत् अवगम्यते तत् इत्युक्ते यत्नः यदि अवगम्यते तदानीम् अयम् उत्तिष्ठति शक्ति अभावात् फलं तु न जायते इति एतादृशः प्रयोगः भवतु तच प्रयोगः ममापि इष्टःன்னு சொல்லிட்டான். புரியுதா? கொஞ்சம் கிஞ்சித் சேஷ்டைனால உள்ளுக்கு எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த பட்சத்துல என்ன பிரயோகம் வரலாம்? உத்திஷ்டத்தின் பிரயோகம் வரலாம். உடனே அவன் கேட்டான் உத்திஷ்டத்தி பிரயோகம் அவன் எழுதுக்கவே இல்லையா? அதுதான் எப்படி பிரயோகம் வரணும்னா அயம் உத்திஷ்டதி பரந்து சக்திய பாவாத் பலம் நோபஜாயத்தேன்னு சொல்லுவோம். சரியா? நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும். தது அவகதௌச்ச அயம் உத்திஷ்டதி சக்திய பாவாத் பலம் து ந ஜாயதே இது லோக பிரதீதேஹ இஷ்டத்வாத். ஏவஞ்ச இந்த இடத்துல என்ன பண்ணா தாத்துனுடைய அர்த்தமாக எத்தனத்தை ஒத்துக்கிறது தப்புன்ற மாதிரி சொன்னோம்னு நினைச்சா ஒன்றும் தப்பு இல்லைன்னு பதில் சொல்லிட்டார். ஏவஞ்ச திங்கர்த்தா விசேஷணமேவ பாவனா ஏவ பிரதானம். எல்லாத்தையும் பிண்டீபூதமா என்ன கொடுக்குறார்? திங்கஹ அர்த்தா திங்கர்த்தா விசேஷணமேவ. திங்குக்குள்ள 4 அர்த்தமும் விசேஷணம் தான். அங்க பாவனா அந்த தாத்வர்த்த ரெண்டுத்துக்குள்ள பாவனா தான் பிரதானம். பாவனா ஏவ பிரதானம் சம்பன்னம். ததனந்தரம் यद्यपि प्रकृति प्रत्ययार्थयोः प्रत्ययार्थस्यैव प्राधान्यम अन्यत्र दृष्टं नरे अन्यत्र तिङन्तात् भिन्नस्थले प्रत्ययार्थस्यैव प्राधान्यं दृष्टं. या पक्ता इत्युक्ते तृच् प्रत्ययस्य कर्तार्थः तर्हि पच् धातोः पाकक्रियार्थः पाकव्यापारकर्ता आगच्छति इति वदामः. तदानीं यः कः आगच्छति? कर्ता एव आगच्छति, तु पाकक्रिया आगच्छति. तर्हि तत्र सर्वत्र प्रत्ययार्थः एव प्रधानः विद्यते. प्रत्ययार्थः प्रधानं स्यात् प्रकृत्यर्थो विशेषणम् इति न्यायः अपि विद्यते. सर्वत्र एवम् अस्माकं किं विद्यते? अनुभवः विद्यते इल्लिया कृतन्तस्थलत्र. तद्रीत्या यदि पश्यामः तदानीं प्रकृते त्वया इदानीं किं निर्णीतं? प्रत्ययार्थः अप्रधानः इति निर्णीतं. प्रत्ययमिति आख्यातत्वस्य अर्थं 4 अप्रधानमायिडुत्तु धात्वर्थः एव प्रधानः इति निर्णीतं. तत् कथं न केटान्. सत्यं यद्यपि प्रकृति प्रत्ययार्थयोः मध्ये प्रत्ययार्थस्यैव प्राधान्यम् अन्यत्र दृष्टं तथापि அது வாக்கு விஷயத்துல தான் திங்கந்த ஸ்தலத்துல அது எங்களுக்கு கிடையாதுன்னு. ஏன்பா அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பெரியவர் யாரு? நிருப்தத்துல யாஸ்கர். யாஸ்கர் வந்து நம்ம வியாக்கரணத்தோடு ஒட்டிய ஒரு சாஸ்திரம் தானே அது இல்லையா? அது விவேச்சனம் பண்றது தானே, பிரகிருதி பத்தி விவேச்சனம் பண்றது தானே அதனுடைய உத்தேசமும் இல்லையா? விற்பத்தி பண்றது தானே, எல்லா பதங்களுக்கும் விற்பத்தி காமிக்கிறது தானே அதனுடைய இதுவும். அப்ப அவர் என்ன பண்றாரு யாஸ்கர் அப்படின் போது பாவ பிரதானம் ஆக்கியாத்தம் சத்வ பிரதானானி நாமானின்னு ஒரு சூத்திரம் பண்ணிட்டார். ஆக்கியாத்தம் பாவ பிரதானம் அதுல ஆக்கியாத சப்தேன ஆக்கியாதாந்தம் கிரஹ்யதே. ஆக்கியாத்தம் இत्युक्ते திங் பிரத்யயः, ஆக்கியாதாந்தம் இत्युक्ते திங்கந்தம். திங்கந்தம் பாவ பிரதானம் इत्युक्ते भावः प्रधानः यस्य तत् भावप्रधानम् आख्यातम्. तिङन्तं कथं विद्यते? भावप्रधानं. भावः नाम धात्वर्थः. धात्वर्थौ इत्युक्ते द्वौ, तयोः मध्ये कः प्रधानः? व्यापारः. तर्हि व्यापारप्रधानं तिङन्तम् इति सः उक्तवान्. सत्त्वप्रधानानि नामानि. नामानि इत्युक्ते तिङन्तभिन्नानि सर्वाण्यपि पदानि. सत्वम इत्युक्ते द्रव्यम, सत्वम इत्युक्ते द्रव्यम, सत्व प्रधानानि तानि. सत्वम प्रधानम येषां तानि सत्व प्रधानानि नामानि इत्युक्ते सुबन्तानि. अतः तथा अस्माभिः अंगीकृतम् इति निरुक्तात् एकः विषयः. भूवादि सूत्रादिस्थ क्रिया प्राधान्य बोधक भाष्याच्च अन्यत् भूवादयो धातवः इति सूत्रे
भाष्यं कथं विद्यते क्रियायाः प्राधान्यं बोधयति एवञ्च निरुक्तकारसूत्रं किञ्चित् एकं प्रमाणं भाष्यकार भुवादिसूत्रस्थं भुवादयो धातवः इति सूत्रस्थं भाष्यं प्रमाणं तत्र किं क्रियायाः प्राधान्यं निरूपितम् एतत् उभयं प्रमाणीकृत्य धात्वर्थः एव प्रधानः इति निश्चीयते भुवादिसूत्रादिस्थ सूत्रं तदेव सूत्रं न बहुत्र भुवादिसूत्र आदिस्थ क्रिया प्राधान्य बोधक भाष्याच्च धात्वर्थ भावना प्राधान्यम् अध्यवसीयते नाम निश्चीयते धात्वर्थ भावना प्राधान्यम् अपि च आख्यातार्थ प्राधान्ये तस्य देवदत्तादिभिः समम् अभेदान्वयात् प्रथमान्तार्थस्य प्राधान्यापत्तिः சொன்னார். நீங்க நினைக்கிற மாதிரி பிரத்யார்த்த பிரதானம்னு சொன்னா ஆக்கியாத்தத்துடைய அர்த்தம் பிரதானம்னு ஆயிடும். ஆக்கியாத்தத்தோட அர்த்தம்னு எது சொல்வனி கர்த்தாவையோ கர்மாவையோ சொல்ல போற. அது என்ன நிர்ணயம் பண்ண போற பிரதமாந்தமான பதம் எதுவோ அது சொல்ல போற. தேவதத்தா பச்சதி என்னும் போது கர்த்தாவுக்கு பிராதான்யம், தண்டுல பச்சத்தை என்னும் போது கர்மாவுக்கு. இந்த பிரதமாந்தார்த்தம் இருக்கு பார், அது கர்த்தரு ரூபமா இருந்தா ஆக்கியாதார்த்தம் கர்த்தாவுக்கு பிராதான்யம்னு சொன்ன. இப்படி ஆக்கியாதார்த்தத்துக்கு பிராதான்யம்னு சொன்னா பிரதமாந்த பதார்த்தத்தோடு கூட அதுக்கு என்ன வேண்டாம் அபேதான்மையும் வந்துடும். சரியா? அப்படிதானே வருதுடா. தேவதத்தா பச்சத்தின்னா தேவதத்தா அபின்னஹ கர்த்தா, தண்டுல பச்சதி தண்டுலா பின்னம் கர்ம. ஆக்கியாதார்த்தஸ்ய பிராதான்ய சதி பிரதமாந்தார்த்தேன சக அபேதான்வயः ஸ்யாத். இருந்தா என்ன பிரதமாந்தார்த்தத்தோட அபேதான்வயம் வந்துருச்சுன்னா பஷ்யமிருகோதாவதின்ற இடத்துல பாஷ்யக்காரர் பஷ்ய மிருகோதாவத்தின்னு ரெண்டு திங்கந்தம் இருக்காங்க. பஷ்ய ஒரு திங்கந்தம், மிருகோதாவதி ஒரு திங்கந்தம். ஆனா பாஷ்யக்காரர் ரெண்டு திங்கந்தம் இருந்தாலும் அவர் இந்த பஷ்ய மிருகோதாவதின்ற மொத்தத்துக்கும் சேர்த்து ஏகவாக்கியதாக அவர் அபிப்பிராயப்பட்டிருக்காரு. அவர் அந்த அபிப்பிராயம் செல்லுபடி ஆகாது எப்ப ஆக்கியாதத்தினுடைய அர்த்தத்துக்கு பிராதான்யம்னு ஒத்துக்கிற பட்சத்துல. அது என்னன்னு அப்புறம் பார்க்கணும். அப்பிச்ச ஆக்கியாதார்த்த பிராதான்ய சதி தஸ்ய இत्युक्ते ஆக்கியாதார்த்தஸ்ய கர்த்துஹு தேவதத்தாதிபிஹி சமம் தேவதத்தாதிபிஹி சஹ அபேதான்வயாத் பிரதமாந்தார்த்தஸ்ய பிராதான்யாபத்திஹி. பிரதமாந்தார்த்தம் பிரதானமாயிடுதுன்னா பஷ்யமிருகோதாவதின்ற இடத்துல பாஷ்யக்காரர் அபிப்பிராயப்பட்டிருக்க ஏகவாக்கியதா வராது. என்ன ஏகவாக்கியதா அபிப்பிராயப்பட்டார்ன்றது அப்புறமா